வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி இன்றைய சிந்தனை விருந்து குரு அருள். இந்த சிந்தனை விருந்தில் கலந்து கொண்டுள்ள அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வாய்ப்பை அளித்த சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி, சிங்கப்பூர் ஸ்கை அறக்கட்டளை, தாய்லாந்து தவமையம் மற்றும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் என்று தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வாழ்க வளமுடன். தலைப்பு குரு அருள். இப்ப குரு அருள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தலைப்பை பத்தி பேசணும் அப்படின்னாலே அதற்கு ஒரு காலத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது போலதான் இப்ப இந்த ஆகஸ்ட் இப்ப முடிஞ்ச இன்னைக்கு செப்டம்பர் பிறந்திருக்குது. ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மனவளக்கலை அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா இருந்துச்சு. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த பூ உலகிற்கு பிறந்து வந்தது 1911 ஆகஸ்ட் 14 உலகம் முழுக்க உலக அமைதி தினமாக கொண்டாடி கொண்டு இருந்தோம். அடுத்தாப்புல அருள் அன்னை லோகாம்பாள் அம்மையார் பிறந்தது ஆகஸ்ட் 30. அன்றைய தினத்தை மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடி வருகிறோம். இந்த 2 நாட்களையும் மன்றங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குடும்ப விழாவாகவே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதை ஒட்டித்தான் இந்த சிந்தனை விருந்த இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். மகரிஷியின் கவிதை வரிகள். உயிர் அறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். உயிர் அறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். என்ன சொல்றாரு பாருங்க இங்க. எனது வாழ்க்கையில் 50 ஆண்டு காலம் நான் பொருள் துறையிலேயே கழித்தேன். பொருள் பெருக்கி அதனை செலவிட்டு அதன் மூலம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா என்று பார்த்தேன், முடியவில்லை. அடுத்து நாம் ஏதேனும் வகையில் அரசியலுக்கு உதவ முடியுமா என்று கட்டுரைகள் வாயிலாகவும் திட்டங்கள் வாயிலாகவும் உணர்த்தி வந்தபோது ஏதோ ஒரு சிறிய அளவு பலன்தான் காண முடிந்ததே தவிர அது எனக்கு நிலைக்கவில்லை. இறுதியாக ஆன்மீக துறையில் வந்த பிறகுதான் ஒரு உயிருக்கு உணர்வு ஊட்டினால் கூட அதிலேதான் நிறைவு இருக்கிறது என்று தான் கற்ற குண்டலினி யோக தவத்தை எல்லோருக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன் என்று குறிப்பிட்டு சொல்றாங்க. தன்னுகிட்ட இருக்கிற உயிர் ஆற்றலை அப்படியே மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. உயிரையே கொடுத்துட்டாரு பாருங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நோக்கம் என்ன அப்படின்னா, உலகம் அமைதி பெற வேண்டும். அதுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அமைதி எப்படி வரும்னு சொல்றாரு பாருங்க. இந்த அமைதி எப்படி வரணும்னு தொடங்கி சொல்றாரு. முதல்ல ஒரு தனி மனிதனிடத்தில் நிலைத்து, குடும்பத்தில் ஊடுருவி, சமுதாயத்தில் பரவி, அதன் மூலம்தான் உலகம் அமைதி பெற முடியும். தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி, இப்படித்தான் நம்ம அமைதியை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு மலர் மொட்டாக இருந்தால் மனம் வீசாது, அது மலர்ந்தால் தானே மனம் வீசும். அதே மாதிரி ஞான கருத்துக்களையும் அருள் ஆற்றலையும் மக்களிடம் கொடுத்து விட்டேன். கொடுத்துட்டு இப்ப குருவின் அருள் ஆற்றல் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்க போறோம்? அதன் மூலம்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மகரிஷி நமக்கு முதல்ல கொடுத்ததே உடற்பயிற்சி தான். தினசரி நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம் வாழ்க்கையில. அதுக்கு அடுத்தாப்புல உயிரையே வளப்படுத்தக்கூடிய காயக்கல்ப பயிற்சியை கொடுத்தாங்க. அடுத்தாப்புல மனதை உயிர் மேல் வைத்து பழகக்கூடிய தியான பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க.
அங்கதான் மன அலைச்சூழலை குறைத்து பழகி பழகி தவங்களை முறையாக செய்தால்தான் மகரிஷி கொடுத்த இந்த அருள் ஆற்றலை நாமும் வாழ்க்கையில் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப என்னென்ன தவம் கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல்ல ஆகினை தவம் எடுத்தோம் அப்படின்னா, நெற்றியில் ஆற்றலை கூட்டி துரியத்தில் சிறிது சிறிதாக நுண்ணு அலை இயக்கத்திற்கு உயிரின் விரைவை கட்டுப்படுத்தி கொண்டே வந்து விட வேண்டும். அதுக்கு ஒரு கவிதையை கொடுக்கறாங்க. ஒன்றி புள்ளியில் ஒடுங்கி நீ இரு. ஒன்றி புள்ளியில் ஒடுங்கி நீ இரு. அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு. நின்றிடு அகண்டாகார நிலையினில் வென்றிடுவாய் புலன் ஐந்தையும் உனக்கு வெற்றியே அப்படிங்கிறார். ஆகினை துரியம் இந்த உடலுக்குள்ளேயே ஒடுங்கி ஒடுங்கி நம்ம தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இங்க தவம் எடுத்தவங்க தான், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாருமே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 வகையான தவங்கள் நமக்கு கொடுத்திருந்தாங்க. அடுத்தாப்புல துரியாதீத தவத்துல போய் நம்மளுடைய மகான் நிலைச்சு இருந்து சொல்ற ஒரு பாடலை நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல நினைவுபடுத்தியே தான் நம்ம அடுத்த வரிக்கு போகணும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வது ஆகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கெட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்துவோம் தன் முனைப்பு காணும் தெய்வம். இந்த துரியாதீத பாடல் தான் நமக்கு அத்தனை விதமான கருத்துக்களையும் நம்ம கொடுத்து இன்னைக்கு எல்லா தவங்களையும் நமக்கு நம்ம சிறப்பா செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதுக்கு அடுத்து மகரிஷி அந்த தவத்தோட நம்மளை நிப்பாட்டல. அங்க போய் நின்று என்ன சொல்றாரு பாருங்க. துரியாதீதத்திலேயே நின்று ஒரு வரி சொல்றாரு. தூய பெருநிலை துரியாதீதமோ, தூய பெருநிலை துரியாதீதமோ, இறைநிலையை நான் உணர்ந்து விட்டேன். இறைநிலையை நான் உணர்ந்து விட்டேன். இறைநிலையோடு நான் இணைந்தும் விட்டேன். நிறைவாக உள்ளேன். அங்கேயே போய் நான் நிறைவா இருக்கிறேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி என்னுடைய உடலையும் உயிரையும் ஆற்றலையும் முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியாதீதத்தில் எல்லாத்திலையும் உணர்ந்துட்டாரு. உணர்ந்து முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? அவர் அங்கேயே நிற்கல. அவர் அங்கேயே நிக்காம தான் என்ன சொல்றாரு? இறங்கி வர்றாரு. மீண்டும் துரிய நிலைக்கு வந்து இறங்கி இறங்கி துரிய நிலைக்கு வந்து முதலில் அந்த ஆற்றலை நமக்குள்ளாக பரவச் செய்து தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் தனக்குள்ளாக நம்முடைய ஆற்றலை முழுக்க பரவ செய்து சமுதாய மக்கள் அனைவரைக்கும் வாழ்த்து சொல்றோம். நம்ம எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கணும். ஊருக்கும் நல்லதாய் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்ட்டார். அப்ப சமுதாய மக்கள் அனைவரையும் இந்த இடத்துல இருந்து நம்ம வாழ்த்தணும். நான் கற்றுக்கொண்ட அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அதை சமுதாய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் குருவின் அருள். எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்க போறோம்? இத அவர் கொடுத்த அத்தனை பயிற்சிகளையும் நம்ம ஒவ்வொன்றா இப்ப பார்க்கணும். இப்ப நம்ம முதல்ல நம்ம குடும்பத்துல இருந்து தானே வெளியே வரணும். ஒரு தனி மனிதனிடமிருந்து தான் வெளியே போகணும் அப்படின்னா அங்க வீடு குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்க வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா தீப பயிற்சியை முதல்ல நமக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அருள் குருவோட அருளை பூரா இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தீப பயிற்சி நம்ம செய்யறோம். கண்களிலும் கைகளிலும் நம்முடைய வீடு முழுவதிலும் எல்லாருக்குமே அதை எப்படி செய்யறோங்கிறது தெரியும். நம்மளுடைய கைகள்ல கண்கள் எல்லாம் நம்மளுடைய வீடு முழுக்க அந்த ஆற்றல் நிறைஞ்சு இருக்கு. வீட்டுல உள்ள எல்லாருக்குமே ஒரு நல்ல அருள் அலைகளை நாம் வீசிக்கொண்டேதான் இருக்கிறோம். அதை தாண்டி எதற்காக இவ்வளவு பாடுபடுறோம்? நாம் உண்ணும் உணவுக்காகத்தான். அதை தாண்டி நாம் சமையல் செய்யும் பொழுது நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் நம் உடலுக்குள்ளாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது வான்காந்த ஆற்றல். நமக்குள்ளாக நிறைந்திருப்பது ஜீவகாந்த ஆற்றல்.
அந்த ஜீவகாந்தத்தில் நல்ல அருள் அலைகள் இருப்பதால் இப்ப தீப பயிற்சி பண்ணியிருக்கிறோம். எல்லா இடத்துலயும் அது நீக்கமற நிறைஞ்சு இருக்குது. நமக்குள்ளேயும் அந்த அருள் அலைகள் இருக்குது. அந்த அருள் அலைகள் அந்த உணவே ஒரு புனிதமான உணவாக மாறுகிறது நாம் சமைக்கும் பொழுது. அந்த உணவு தான் 7 தாதுக்களாகவும் மாறுகிறது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எந்தவித நோயும் வராமல் நம்மால் காப்பாற்ற முடியும். நல்ல எண்ணம் தான் சொல்லாகுது, சொல்லுதான் செயலாகுதா மாறுவதால் எல்லோரும் கண்டிப்பாக இதை நாம் கடைபிடிக்க முடியும். அடுத்ததா கண்ணாடி பயிற்சி. கண்ணாடி பயிற்சிக்கு ஒரு கவிதை என்ன கொடுக்குறாங்க? கண்ணாடி பார்க்க காணலாம் உருவ நிலை, உள்நாடி பார்க்க உணரலாம் உயிர் நிலையை. உருவத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு நீ பார்க்க பார்க்க உணர முடியும் உயிருடைய நிலையை. அதுக்கு அடுத்து என்ன சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு இதன் மூலம் இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த தவத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த தீட்சையை பூரா வாங்கியிருக்கிறோம். குருட்ட இருந்து அந்த அருளை கொண்டு போய் எப்படி கொண்டு சமுதாய மக்களுக்கு நம்ம கொடுக்க போறோம்? இதன் மூலம் இன்னைக்கு பள்ளிகளிலும் அதைத்தான் ஐயா ஒரு முதல்ல அறிமுகமா கொடுத்தாங்க. பள்ளிகளிலும் மன்றங்களிலும் நிறைய குழந்தைங்களுக்கு ஒரே நேரத்துல போய் தீட்சை கொடுக்க நம் உடலுக்குள்ளாக உயிர் ஆற்றல் அதிகரிக்கிறது. இதை ஒரு அனுபவமா சொல்லணும் அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட 2 மாதங்கள் மட்டும் இந்த 2 மாதங்களுக்குள்ள ஒரு 100 குழந்தைகளுக்கு பள்ளியில போய் பயிற்சி கொடுத்திருக்கணும். குருவின் அருள் கண்டிப்பாக நம்மை நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. 100 குழந்தைங்களும் அந்த பார்த்தா அந்த குழந்தைகள் அவங்களுடைய எங்களை விடவே மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அவங்க கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்லலாம், வாயிட்ட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க எங்க கிட்ட நடந்துகிட்ட முறை. 100 குழந்தைகளுக்கு பள்ளிகளுக்கு போய் நம்ம இந்த பயிற்சியை கொடுத்துருக்குறோம். அருட்காப்பு சங்கல்பம் எல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது மிகவும் ஒரு ஆர்வமா எங்க கிட்ட கத்துக்கிட்டாங்க. அதை சமுதாய மக்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கிறது. இப்படி போய் நம்ம அங்க அந்த ஸ்கூலுக்குள்ள போய் நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்லவருடைய இணக்கம் அங்க கிடைக்குது. நமக்கு கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்டு தவம் இயற்றும் பொழுதும் மன்றங்களுக்கு மக்கள் அதிகமாக கலந்து கொள்ளுகிறார்கள். இப்ப ஒரு நல்லோருடைய இணக்கம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஔவையாருடைய பாடல் மூலம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. நல்ல ஒரு இணக்கம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. நல்ல குணம் படைத்தவரை போய் காண்பது, அவர் கூறும் அறிவுரைகளை கேட்பது, அவரின் உயர் பண்புகளை எடுத்து சொல்லுவது, அத்தகைய பண்பாளரோடு இணைந்து இருப்பது ஆகிய அனைத்துமே நமக்கு நன்மை தருவனவாகும். அடுத்து ஒரு 2 வரி இங்கக்குள்ள போடுறோம். குரு நமக்கு எப்படி இருக்காருன்னா, குரு என்பவர் நமக்கு சிறகை கொடுப்பவர் அல்ல, நம்மிடம் சிறகு இருக்கிறது என்பதை நினைவு ஊட்டுபவர் தான் குரு. அடுத்து ஓரளவுக்கு நம்ம குருவை பத்தி பார்த்திருக்கிறோம். அடுத்து நம்ம லோகாம்மாள் அம்மாவுடைய பெண்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய குரு. பெண்களுக்கு ஞானம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு இடத்துல சொல்றாங்க, பெண்களுக்கு ஞானம் வருமா? உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய பெரிய பொறுப்பை இறைவன் பெண்களிடம் ஒப்படைத்து இருக்கிறான். அவர்களுக்கு வராமல் பிறகு யாருக்கு வரும்? பெண்களுக்கே பிரம்மஞானி என்ற பட்டத்தை கொடுத்தவர் தானே நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி. அவங்க நமக்கெல்லாம் இன்னைக்கு கொடுக்காம இருந்தால், இதுதான் உங்களுக்கு குரு அருள்ல இந்த பெண்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த ஒரே ஒரு வரிதான் இன்னைக்கு பார்த்த தலைப்பிலேயே மிகப்பெரிய வெற்றி இது மட்டும்தான். வெறும் நம்பிக்கை வழியில் மட்டும் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நம்ம இங்க மட்டும் வரல, குரு நமக்கு இதை எதையுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம வெறும் நம்பிக்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம். விளக்கம் முழுமை பேரும் நமக்கு கிடைக்க சாத்தியமே இல்லை. விளக்கமும் முழுமை பேரும் நமக்கு கிடைக்க சாத்தியமே இல்லை. இன்று பெண்களுக்கு கிடைத்ததனால்தான் அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்தி, அடுத்த நிலைக்கு எப்படி உயர்த்திருக்காங்க பாருங்க. மனைவி நல வேட்பு விழாவை இவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். பெண்களுக்கு இதை விட பெரிய ஒரு
கிடைக்க போறதே கிடையாது. அவ்வளோத்தையும் நமக்கு குரு கொடுத்துருக்காங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. மனவளக்கலை என்பதை மன தூய்மை, வினை தூய்மை பெற்று இறைநிலையோடு மனிதனை இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த மனவளக்கலை. இந்த கலையின் மூலம் பழக்கத்தின் வழியே செயலாற்றுகின்ற முறைகளை மாற்றி விளக்கத்தின் வழியே நாம் வாழ முடியும். இத்தகைய யோக சாதனை முறைகளில் முதன்மையானதுதான் மன தூய்மை பெறுகின்ற தவம், உள பயிற்சி. அதுக்கு பேர். இந்த அகத்தவ பயிற்சி மனித இனத்துக்கு எவ்வாறு அவசியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த அகத்தவ பயிற்சி மனிதனுக்கு எப்படி தேவை? அதுக்கு ஒரு பாடல், மகரிஷி ஒரு பாடலை கொடுக்குறாங்க. தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற, தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கு என்ற தன்முனைப்பு குன்றி போகும். பல வினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும். சிவநிலையை ஜீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரெனினும் இவ்வழியில் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணி பாரீர். இதை விட்டா வேற எந்த வழியில நம்ம உயிரையே நம்ம உய்ய வச்சு நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்திருக்காங்க அப்படின்னா இதை விட்டா வேற எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். மகரிஷி கொடுத்த அத்தனை தவங்களையும் நாம் முறையாக செஞ்சுட்டு வர்றோம். அறநெறி என்ற ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றையும் வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வர்றோம். வாழும் பொழுதே நம்மிடம் உள்ள தன்முனைப்பு நம்ம இதிலே குறைஞ்சிரும். நம்ம செய்ய செய்ய நம்ம இருக்க தன்முனைப்பு குன்றி போயிடும். வினைப்பதிவுகளை போக்கி ஆன்மா தூய்மை பெற முடியும். சிவநிலையை ஜீவனிலே உணரவும் முடியும் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. விஞ்ஞான வளர்ச்சி உலகில் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு விஞ்ஞான வளர்ச்சி உலகில் பொருளாதாரத்தை நிறைவு செய்து விட்டது. பொருளாதாரம் நமக்கு நல்லா நிறைய கிடைச்சிருச்சு. ஆனால் அருள் வாழ்க்கையில் மனித குலம் பின்னடைந்துதானே இருக்கின்றது. வெறும் பொருளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அருள் வாழ்க்கையில் நாம் பின்னடைந்துதானே இருக்கின்றோம். அருள் வாழ்க்கைனா என்ன சொல்றாரு பாருங்க. இறை நிலை தெளிந்த அறிவின் வாழ்க்கை முறை பண்பாடு, பண்பாட்டு கல்வி. வாழ்க்கை முறை பண்பாட்டு கல்வியை எங்க வந்து கத்துக்கிட்டோம்? நம்ம குருட்ட தான் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே. இறை உணர்வில் முழுமை பெற சிறந்த முறை தன்னிலை விளக்கம் நாம் பெற வேண்டும். தனி மனிதன் வாழ்வில் அமைதி உண்டாகி அன்பும் கருணையும் நிலைத்து நிற்கும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு கவிதை மூலம் கொடுக்குறாங்க. இப்ப ஒரு கவிதை கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க எப்படி இதை கொடுத்தாங்க அப்படிங்கிறத இன்னொரு கவிதையில, வேதத்தை நான் படித்தது இல்லை, நான் எங்கேயும் போய் வேதம் படிக்கல, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் நான் என்னையேதான் கண்டேன். வாதத்தில் நான் கலந்து கொண்டது இல்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். பேரித்த அண்டங்கள் உயிர்களுக்கு எல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை நான் கண்டேன். சோதிப்போர் புலன் அறிவால் என்னை காணார், சுய நிலையை அகத்து உணர அவரும் நானும் ஒன்றே அப்படின்ட்டார். எங்கேயும் போய் நான் எதையுமே படிக்கல, ஆன்மீக துறையில் இருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் அல்ல, விஞ்ஞான துறையிலும் நான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. பிறப்பிடமாய் கருப்பொருளை எனக்குள்ளேயே நான் உணர்வாக கண்டேன், எனக்குள்ளதான உணர்வா இதை கண்டேன். அன்னையும் தந்தையும் பொருட்களை தேடுவதற்கு உண்டான அடிப்படை கல்வியை மட்டும் நமக்கு கத்துக் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பெற்றோர்கள் செய்த தவ பயனால் தான் அருளை தேடக்கூடிய குரு நமக்கு கிடைத்திருக்கிறாங்க. பெற்றோர் செய்த புண்ணியம் தாங்கம்மா நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இப்ப பேசிட்டு இருக்கிறோம். குரு நமக்குள்ளாக எப்படி இருக்கிறார்? நமக்குள்ள இந்த குரு எப்படி இருக்கிறார்? அன்பும் கருணையும் கொண்ட தாயாக இருக்கிறார். ஆன்மீக வளர்ச்சிக்கு வழி நடத்தும் போது அருள் தந்தையாக இருக்கிறார். தெய்வத்தை உணர வைக்கும் பொழுது தெய்வமாகிறார். தெய்வத்தை உணர வைக்கும் பொழுது நமக்கு தெய்வமாகவும் ஆகி விடுகிறார். இத்தனையும் நம்ம கத்துக்கிட்டோம். இந்த ஒரே ஒரு மகான் மட்டும் நமக்கு இத்தனையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஔவையார் கொடுத்த ஒரு பாடல் மூலமும் நம்ம இதை பார்த்தே ஆகணும். அவங்க கொடுக்குறாங்க, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி
புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல். இந்த உலகத்துல நல்லவர்கள் ஒருவர் உளரேல், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. எல்லாருக்குமே மழை பெய்யும். ஏன்னா நெல்லுக்கு மட்டும் நம்ம தண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வாய்க்கால் வழியே போய் புல்லுக்கும் அங்கே போய் பொசியும். ஏன்னா அது எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானது. அப்ப நெற்பயிருக்கு இறைத்த தண்ணீர் வாய்க்கால் வழியே போகும்போது புல்லுக்கு பயன்படுவது போல இவ்வுலகில் நல்லவர் ஒருவர் இருக்கும் காரணத்தால், நல்லவர் ஒருவர் இருக்கிற காரணத்தினால்தான் மழையே பெய்யுதுன்னு சொல்றோம் பாருங்க நம்ம. அதனால்தான் மழையே பெய்கிறது. மழையானது மற்றவர்களுக்கும் பயன்படுகிறது. அதுபோல் தோன்றியவர் தான் நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இப்ப ஒவ்வொரு குருமார்களா தோன்றிக்கிட்டே வர்றாங்களே, ஒரு 100 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் ஒவ்வொரு குருமார்களா தோண்டிக்கிட்டே வர்றாங்களே, இது எல்லாம் இப்படியே போய்கிட்டே இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குரு பகவான்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இனிமேல் இப்படியெல்லாம் குருமார்கள் வந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. இதுவரை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தத்துவங்கள் இதுவரை கோர்வையாக இல்லை. தத்துவங்கள் கோர்வையாக இல்லை. இறைநிலையில இருந்துதான் எல்லாமே தோன்றி வந்துச்சு. ஆனா நூல்கண்டு மாதிரி அந்த இடத்துல அது அருந்து அருந்து இருந்துச்சு. தமிழில் தத்துவம் தோன்றாத குறையை நான் போக்கிவிட்டேன். முழுமையாக எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு முழுமையை நான் செய்து விட்டேன். இனிமேல் வருபவர்கள் எளிமையாக இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஞானிகளுக்கு சில சீடர்கள் தான் இருப்பார்கள். முன்னாடி எல்லாம் ஒரு ஞானி எப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் சீடர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு நிறைய சீடர்கள். என்ன சொல்றாரு பாருங்க. எனக்கு பின்னாடி என்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக ஒரு ஞான ஆசிரிய பாரம்பரியத்தையே நான் உருவாக்கி இருக்கின்றேன். இனி இன்னும் ஆயிரக்கணக்கான ஆசிரிய பெருமக்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள். யாரெல்லாம் வாழ்க்கையில் ஆன்மீகத்தை தேடி வருகிறார்களோ, தியானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார்களோ, அவர்களுக்காக இன்னும் நிறைய ஞான ஆசிரியர்கள் உருவாகி கொண்டேதான் இருப்பார்கள். எல்லாருமே இனிமே உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள். அது ஒரு ஒரு இடத்துல போடுவாரு பாருங்க. இந்த மண் உலகம் இருக்கும் வரை மகானின் கருத்துக்கள் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. இதை தவிர்த்து நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. நான் முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஒரு பாடலோடு இந்த சிந்தனை விருந்தை நான் நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். மகரிஷி கொடுத்த ஒரு பாடலோடு. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேர் பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. குரு அருளை நாம் எல்லோரும் ஒரு சேவை மனப்பான்மையோடு, இந்த இடத்துல இந்த வரி சேவை மனப்பான்மையோடு இந்த உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். அப்பொழுதுதான் ஒரு தனி மனிதனிடம் இருந்து குடும்பத்திலும் சமுதாயத்திலும் எல்லா இடத்திலும் கொண்டு போய் இது சேரும் என்று இங்கே இருக்கின்ற எல்லா ஞான ஆசிரியர்களையும் கேட்டுக்கொண்டு நான் இந்த சிந்தனை விருந்தை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.